जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. முமுக்ஷுத்வம். முமுக்ஷு என்பதற்கு அர்த்தம் மோக்ஷகாங்ஷி என்பார்கள். மோக்ஷகாங்ஷி என்பதற்கு அர்த்தம் மோக்ஷத்தை விரும்புபவன். அந்த விருப்பம் பூர்த்தியாகி ஆத்ம சாட்சா்காரம் பெற்றுவிட்டவன் முக்தன். முமுக்ஷுவாக இருந்துதான் அப்புறம் முக்தனாக முடியும். எல்லாருக்கும் தான் இந்த சம்சார கஷ்டம் நீங்கி பரமானந்தமான மோட்சத்தை அடைவதில் விருப்பம் இருக்கும். இப்படி அல்ப ஸ்வல்பமாக இருக்கும் விருப்பம் மட்டும் காங்ஷா ஆகிவிடாது. தீவிர விருப்பம், தாபம், அதோடு கூட விரும்புவதை அடைய தன்னாலான யத்தனம் முழுவதும் செய்ய தயாராக இருப்பது எல்லாம் சேர்ந்தால்தான் காங்ஷா. அப்படி மோட்சம் அடைவதில் ஆழ்ந்த நாட்டம் உள்ளவனே முமோக்ஷு. அவனுடைய தன்மை என்னவோ, அவன் எப்படி இருக்க வேண்டுமோ, பண்ண வேண்டுமோ, அதெல்லாம் சேர்ந்தே முமுக்ஷுத்வம். முமுக்ஷா, முமுக்ஷுதை என்றும் சொல்வார்கள். சம்சார பந்த நிர்முக்திஹி கதம் ஸ்யான்மே தயாநிதே இதி யா சூத்ருடா புத்திர் வக்தவ்யா சா முமுக்ஷுதா. இப்படி ஆச்சாரியால் அபரோக்ஷானுபூதியில் முமுக்ஷுதை பற்றி சொல்லியிருக்கிறார். குறிப்பு ஸ்லோகம் 9. ஈஸ்வரனிடமோ, ஈஸ்வரனின் பிரதிநிதியாக நம்முடைய கண்ணுக்கு முன்னே தெரிகிற குருவிடமோ ஒருத்தன் கதறுகிற ரீதியில் வார்த்தைகளை போட்டிருக்கிறார். தயாநிதே என்று அவன் ஈஸ்வரனை, குருவை கூப்பிட்டு, சம்சார பந்தத்தில் இருந்து எனக்கு எப்போது விமோச்சனம் கிடைக்கும் என்று தவித்து கொண்டு கேட்கிறான். விமோச்சனம் பெற வேண்டும் என்பதில் திருடமான புத்தியோடு கூட கேட்கிறான். பணம் காசு போதாததாலோ, தேகாரோக்கியம் இல்லாததாலோ, சாவு விரோதம் போன்றவை ஏற்பட்டதாலோ, துக்கம் அல்லது வெறுப்பு வந்து சம்சாரத்திலிருந்து விடுபட நினைப்பதை சூத்ருடா புத்திஹி, அதாவது திருடமான புத்திபூர்வமாக ஏற்பட்ட முமுக்ஷுதையாக சொல்ல முடியாது. இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதையும் அதில் இருந்து விடுபடுவதையும் முக்கியமாக நினைக்காமல் லோக ரீதியில் சுக ஜீவனமாகவே இருந்தாலும் கூட இதுவும் மாயைதான். இந்த மாயா பந்தத்தில் இருந்து விடுபட்டு சத்தியமான ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியான அறிவோடு சம்சார நிவிருத்தியை விரும்பும் அறிவுதான் சூத்ருடா புத்தி. மனசின் உணர்ச்சியால் வாழ்க்கை கஷ்டங்களை பார்த்து கசந்து போய் ஆகவே விடுபட நினைக்காமல் அறிவினால் ஆலோசித்து மாயை என்பதற்காகவே சம்சாரத்தை அது எத்தனை சௌக்கியமாக தோன்றினாலும் விட்டு விடுபட வேண்டும் என்று தீர்மானமாக ஒரே தாபமாக இருப்பதுதான் முமுக்ஷுத்வம். இந்த தாபமான முமுக்ஷுதாவை பெண்பாலாகவே சொல்லியிருக்கிறது. யா வக்தவ்யா சா முமுக்ஷுதா. சம்சார பந்தத்திலிருந்து எப்போது விமோச்சனம் கிடைக்கும் என்று தயாநிதியான ஆச்சாரியனிடம் பிரார்த்திக்கும் தவிப்பில் திருடப்பட்ட அறிவாக எவள் கூறப்படுகிறாளோ அவளே முமுக்ஷுதை என்று ஸ்லோகத்திற்கு அர்த்தம். விவேக சூடாமணியில் முமுக்ஷுத்வத்திற்கு லட்சணம் சொல்லும்போது ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதா என்கிறார். குறிப்பு ஸ்லோகம் 27 அல்லது 28. வெறுமே சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட்டால் போதாது, சம்சார பந்தம் போய் உயிர் ஏதோ ஜடம் மாதிரி ஆனால் போதாது. ஸ்வஸ்வரூப அவபோதம் வேண்டும். அதாவது தன்னுடைய உண்மை நிலையான ஆத்மாவை அனுபவிக்கும் ஞான விழிப்பு ஏற்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அதற்காகவே தவித்து ஏங்க வேண்டும். மாயை போக வேண்டும் என்பதை விட சத்தியம் அனுபவத்திற்கு வர வேண்டும் என்பதையே முக்கியமாக நினைக்கிற தவிப்புதான் முமுக்ஷுத்வம். இது போனால்தான் அது வரும் என்பதற்காகத்தான் மாயா பந்த மோச்சனத்திற்காக பிரார்த்திப்பது. முடிவான நிலையை விடுதலை என்று மட்டும் சொல்வதேன்?
ஆனாலும் பொதுவாகவே சத்திய சாட்சா்காரத்தை விட பந்த மோச்சனத்திற்கே முக்கியம் கொடுப்பதாக ஆகித்தான் முடிவாக அடைய வேண்டிய பூர்ண நிலைக்கே மோக்ஷம் என்றும் முக்தி என்றும் பெயர் கொடுத்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் நாம் எந்த நிலையை அடைகிறோமோ அதை சொல்லவில்லை, எதை விடுகிறோமோ அதைத்தான் சொல்கிறது. விடுபட்ட நிலை என்பதுதான் மோக்ஷம், முக்தி என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம். வீடு என்று தமிழில் சொல்வதும் விடுபடுவதை வைத்துத்தான். லிபரேஷன் என்பதும் அப்படியே. முச் என்று ஒரு தாது, அதாவது வேர்ச்சொல், அதற்கு மோச் என்றும் ஒரு ரூபம் உண்டு. அந்த தாதுவுக்கு அர்த்தம் விடுபடுவது. முச்சை வைத்து உண்டான பெயர்ச்சொல் முக்தி. அதிகம் வழக்கில் இல்லாவிட்டாலும் முகு என்றும் ஒரு பெயர்ச்சொல் உண்டு. முகுவான விடுதலையை தருபவனே முகுந்தன். மோச்சை வைத்து உண்டான பெயர்ச்சொல் மோக்ஷம், மோச்சனம், விமோச்சனம் ஆகியன. ஆகக்கூடி இவை எல்லாமே சம்சார பந்தத்தில் இருந்து விடுதலை பெறுவதை சொல்கிற வார்த்தைகளாக இருக்கின்றனவேயொழிய விடுபட்ட பின் கிடைக்கும் பேரானந்தத்தை சொல்கிறவையாக இல்லை. முடிவான நிலையை இப்படி விடுதலை என்று மாத்திரம், ஏதோ ஒன்றிலிருந்து விடுபடுவதாக மாத்திரம் சொல்வது ஏன்? விடுபட்ட பின் எதையோ ஒன்றை அடைகிறோமே, பிரம்மமாகவே ஆகிற சாட்சா்காரத்தை அடைகிறோமே, அதை வைத்து பேர் சொல்லாதது ஏன்? ஏனென்றால் 2 காரணம் தோன்றுகிறது. ஒன்று, அந்த பேரானந்தத்தை உள்ளபடி சொல்ல வார்த்தை இல்லை என்பதாலேயே இப்படி வைத்து விட்டது என்று சொல்லலாம். இன்னொரு காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மத சித்தாந்தத்திற்கும் முக்கியமான பிரமாண நூலாக ஒரு சூத்திர புஸ்தகம் இருக்கும். அதில் அந்த சித்தாந்த கோட்பாடுகளை எல்லாம் ரொம்பவும் சுருக்கமான வாக்கியங்களில் சொல்லியிருக்கும். அப்படி நம்முடைய வேதாந்த சம்பிரதாயத்திற்கு உள்ள புஸ்தகம் பிரம்மசூத்திரம் என்பது. அதில் முதல் சூத்திரத்திலேயே புஸ்தகம் எதை குறித்தது, அதன் சப்ஜெக்ட் என்ன என்று சொல்லியிருக்கிறது. பிரம்ம ஜிஜ்ஞாசை என்று அதை தெரிவித்திருக்கிறது. ஜிஜ்ஞாசை என்றால் அறிகிற ஆவல். இங்கே பிரம்ம ஜிஜ்ஞாசை என்று சொல்லியிருப்பதற்கு பிரம்மத்தை அறியும் ஆவலோடு செய்யப்படும் விசாரணை என்று அர்த்தம். இப்படி புஸ்தகத்தின் சப்ஜெக்டாக சொல்லியிருப்பதுதான் அந்த புஸ்தகத்தை பிரமாணமாக கொண்ட மதஸ்தருக்கு லட்சியமான ஆப்ஜெக்ட். வேதாந்த மதஸ்தர்களான நம்முடைய ஆப்ஜெக்ட், அதாவது லட்சியம் என்னவென்றால் பிரம்மத்தை அறிவதுதான். அறியணும் என்ற ஆவல் இருந்தால்தானே அறிய முயற்சி செய்வோம். அதனால் முதலில் அப்படிப்பட்ட அறிகிற ஆவல், ஜிஜ்ஞாசை இருக்க வேண்டும் என்றாகிறது. அதாவது நான் என்ன காட்ட வந்தேன் என்றால், நம்முடைய வேதாந்த மதத்தின் பிரமாண சூத்திரத்தில் நம்முடைய லட்சியமாக பிரம்மத்தை அறிவதே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மத்தை அறிவதென்பது அனுபவிப்பதுதான். ஆகையால் பிரம்ம சாட்சா்காரம்தான் நம்முடைய மதத்தின் லட்சியம். அந்த லட்சியத்தில் நம்மை சேர்ப்பிப்பதற்காகவே அந்த சூத்திர புஸ்தகம் பிரம்மத்தை பற்றி விசாரித்து அதை குறித்த விஷயங்களை நமக்கு சொல்ல போகிறது என்று முதல் சூத்திரம் தெரிவிப்பதாகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சம்சாரத்தில் இருந்து விடுபட்ட மோட்சத்தை சொல்ல போவதாக இங்கே புஸ்தக சப்ஜெக்டை சொல்லாமல் விடுபட்ட பின் கிடைக்கிற பிரம்ம சாட்சா்காரத்தை சொல்லியிருப்பதுதான். கெடுதலான சம்சாரம் போகிறது என்று நெகட்டிவ் அம்சத்தை மாத்திரம் தெரிவிக்கும் மோக்ஷ ஜிஜ்ஞாசையை சொல்லாமல் நல்லதான பிரம்மஞானம் பிரம்மானுபவம் என்ற பாசிட்டிவ் அம்சத்தை தெரிவிப்பதாக பிரம்ம ஜிஜ்ஞாசை என்று சொல்லியிருக்கிறது. வேதாந்த மதத்தின் ஆதார சூத்திரம் இப்படி இருந்தாலும் மோக்ஷம் மோக்ஷம் என்றே வெகுவாக சொல்வதாக ஏன் ஏற்பட்டதென்றால், முன்னே ஒன்று சொன்னேன், இன்னொரு காரணமும் தோன்றுகிறது. வேதாந்த கருத்துக்கள் தோன்றிய ஆதி காலத்திலேயே பிற்பாடு பௌத்தம், பாதஞ்சலம், அதுதான் யோகசாஸ்திரம், நியாயம் அதாவது தர்க்கம் என்றெல்லாம் உருவான மதங்களின் கருத்துக்களும் முளைவிட்டிருக்கின்றன. மனுஷ சமுதாயம் என்று ஒன்று இருந்தால் அதில் எப்போதுமே பல தினசான அபிப்பிராயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாவது இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இருப்பதில் வேதத்திலேயே வைதிகம் என்று சொல்லப்படும் நம்முடைய மதத்திற்கு வித்தியாசமான அபிப்பிராயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரிடத்தில் ஜாடை மாடையாக தெரிகிறது. பிற்காலத்தில் வித்தியாசம் நன்றாகவே செய்யப்பட்டு
அதை உடைத்து காட்டியே வேறே மதங்கள் உண்டாயிருக்கின்றன. இவற்றில் அடிநாஸ்திகமான லோகாயத மதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களுமே சம்சார பந்தத்தில் இருந்து விடுபடுவதைத்தான் ஒரே மாதிரி மையமான விஷயமாக சொல்லியிருக்கின்றன. சுவாமியும் இல்லை, ஆத்மாவும் இல்லை. சாவுக்கு அப்புறம் கர்மாவை அனுபவிக்க எதுவும் இல்லை. ஆகையினால் இஷ்டப்பட்டபடி உண்டு உடுத்திக்கொண்டு கேளிக்கையாக இருக்கலாம் என்று சொல்லும் லோகாயதத்தை மதம் என்று பொதுவாக சொல்லப்படுவதிலேயே சேர்ப்பதற்கில்லை. ஆதலால் அதை விட்டுவிடலாம். ஆகையால் சுத்த வேதாந்தத்திற்கு வித்தியாசமான எல்லா மதங்களும் சம்சார விடுதலையை சொல்கின்றன என்று சொல்லிவிடலாம். ஆனால் எல்லா மதங்களும் அந்த விடுதலைக்கு அப்புறம் பிரம்ம சாட்சா்காரமான சச்சிதானந்த நிலை கிடைப்பதை சொல்கின்றனவா என்றால் அதுதான் இல்லை. பௌத்தம் முடிவில் எல்லாம் சூன்யமாய் விடுகிற நிர்வாணத்தை சொல்கிறது. நியாய மதம் அதோடையே சேர்த்து சொல்லப்படும் வைசேஷிக மதமும் தான் துக்கம் நிவிருத்தியாகும் அபவர்க்கம் என்பதை முடிவான லட்சியமாக சொல்கின்றன. அது துக்கம் நிவிருத்தியாகும் நிலை என்றுதான் சொல்கின்றனவே தவிர சுகம் நிறைந்த நிலை என்று சொல்லவில்லை. சம்சார பந்தம் போனதால் துக்க நிவிருத்தி, ஆனால் அதை சுக பிராப்தி என்று சொல்லாததால் ஒரு கஷ்டமும் தெரியாமல் ஜடமாக இருக்கும் நிலையாக நினைக்கவும் இடம் இருக்கிறது. சாங்கியத்தின் லட்சியமான கைவல்யத்திலும் பிரகிருதி என்கிற மாயையின் ஆட்டத்தில் இருந்து விடுதலை மட்டுமே குறிக்கப்படுகிறதே தவிர பாசிட்டிவான ஆனந்த ஸ்திதி சொல்லப்படவில்லை. பாதஞ்சல யோகத்திலும் முதல் சூத்திரத்தில் லட்சியத்தை சொல்லும் போதே பிரம்ம சாட்சா்காரம் என்று பாசிட்டிவாக சொல்லாமல் சித்த ஓட்டத்தை அடக்குவது என்று நெகட்டிவாகவே சொல்லியிருக்கிறது. மாயையின் பாதிப்பும் சம்சார பந்தமும் சித்த ஓட்டத்தினால் தானே நமக்கு உண்டாகிறது. ஆகையால் சித்தத்தை பட்டக்கட்டை மாதிரி ஆக்கி கொண்டு விட்டால் கிடைக்கும் பந்த மோட்சத்தை தான் அந்த மதமும் சொன்னதாகிறது. இந்த எல்லா மதங்களுக்கும் வித்து ஆதி காலத்தில் இருந்தே இருந்திருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வேதாந்த மதமும் எல்லா மதங்களுக்கும் காமனான சம்சார நீக்கமாகிற மோட்சம் என்பதையே லட்சியமாக சொன்னது. இப்படி ஒரு காரணம் தோன்றுகிறது. வேதாந்த வழியில் போய் அந்த மோட்சத்தை பெறுகிற போது அது தன்னால் பிரம்ம சாட்சா்காரமாகத்தான் இருக்கும். அங்கே பிரம்ம சாட்சா்காரத்திலே ஒருத்தன் புதுசாக பிரம்மம் என்று ஏதோ ஒன்றை சாட்சாத்கரிக்கவில்லை. சுகப்பிராப்தி என்று சொல்லும்படியாக புதுசாக எந்த ஆனந்த சச்சிதானந்த ஸ்திதியையும் அடையவும் இல்லை. எப்போதுமே ஜீவன் பிரம்மமாக இருப்பவன்தான், சச்சிதானந்த கனமாக இருப்பவன்தான். ஆனாலும் அப்படி இருப்பது அவனுக்கு தெரியாதபடி மாயை பந்தப்படுத்தி இருந்தது. சாதனையெல்லாம் பூர்த்தியாக பண்ணியவுடன் அந்த பந்தம் கத்தரித்து போகிறது. மாயையில் இருந்து அவன் விடுபடுகிறான், அதாவது மோட்சம் அடைகிறான். உடனே ஆட்டோமேட்டிக்காக தன்னை நிஜஸ்வரூபமான பிரம்மமாக தெரிந்து கொண்டு விடுகிறான். சாதனையெல்லாம் மாயை போவதற்கே, மாயையில் இருந்து விடுதலைக்கே ஒழிய சச்சிதானந்த பிரம்மத்தை உண்டு பண்ணவோ அதை அடையவோ அல்லது அது சம்பந்தமாக ஏதொன்றும் பண்ணுவதற்கோ இல்லை. அதை உண்டு பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. எப்போதுமே இருப்பது அது ஸ்வயம் சித்தமாக கைவசத்திலேயே எப்போதும் உள்ள அதை அடைவது என்பதற்கும் இடம் இல்லை. இப்படி பார்த்தால் சாதனையினால் நடப்பது மாயா பந்தத்தை உடைத்து போடும் விடுதலையே என்பதால் சாதனா லட்சியத்தை மோக்ஷம் என்று சொல்வதும் நியாயந்தான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.